Dear friends, very warm welcome to all. So, theory of equation, consecutive related on sums of chapter 3, standard 12, theory of equation over sums of over sums we discuss different types of polynomials factors, roots find out quadratic polynomial, cubic polynomial, quadratic polynomial, power 6, highest degree power 6 polynomial. அதுக்கு பவர் 4 இருக்க மாதிரி பாலினாமியல் ஒண்ணே ஒண்ணு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். எல்லா சம்ஸுமே ரிவிஷன் பேசிஸ்ல கொண்டு போறதுனால வரிசையா ஆர்டரா போடாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த சம்ஸ்லாம் முக்கியம் அதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன சம்ஸ்லாம் வரும்ன்றதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓரலா கொடுக்கணும், ஒரு கிளியர் கட்டான காமன் ஐடியாவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம், அது ஒவ்வொரு சம்மை பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு பார்க்க போற சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். நான் இப்ப கூட சொன்னேன், ஹையஸ்ட் டிகிரி பவர் 4 இருக்க மாதிரி ஒரு பாலினாமியல் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம்னு சொன்னேன். சோ இந்த பாலினாமியலோட டிகிரி கூட 4 தான். இதுக்கு 4 ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஃபைனலா. அதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்ம 2 சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு கெட்வின் டியூட்டரிங், இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ். 2 சேனலுக்கு லிங்க் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்கா சேரும். பாருங்க, சம்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 1 ரோமன் லெட்டர் 1 சால்வ் x - 5 x - 7 x + 6 x + 4 = 504 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 5 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இன் கேஸ் ரைட் ஹேண்ட் சைடுல 504 க்கு பதிலா 0 கொடுத்திருந்தா நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். -5 னா +5, -7 னா +7, +6 னா -6, +4 னா -4 டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு 0 தவிர ஏதாவது வேல்யூ கொடுக்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர்ல சுருக்கி அதோட ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, x - 5 x - 7 x + 6 x + 4 = 504. இது பை குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன். இது x × x x² கிடைக்குதுனா இது ஒரு குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன். சோ இத நம்ம என்ன செய்வோம், இப்ப ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன செய்யறோம், ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கவனிங்க, எப்படி எதோட இப்ப எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. சோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். அதாவது 2 × 3 மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான், 3 × 2 மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான். சோ மல்டிப்ளிகேஷன்ல நமக்கு தேவையான ஃபார்முலாக்கு தகுந்தாப்புல மாத்தி போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எப்படி சார் இது ஒரு ஆர்டர்ல இருக்குது, இது நமக்கு தேவையான ஆர்டர் எப்படி சார் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்கணும். இந்த -4 -5 + 4, இந்த -5 + 4 ஐ ஆட் பண்ணா -1 கிடைக்கும். அதே மாதிரி -6 + 6 ஐ ஆட் பண்ணா -1 கிடைக்கும். அப்ப நம்ம கம்பைன் பண்ற 2 ஃபேக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க, -5 + 4 னா -1, -6 + 6 -7 ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா -1, -5 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா -1. ரெண்டுக்கு ஈக்குவலா வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்றோம். பாருங்க, x × x x² x × 4 4x -5 × x -5x -5 × 4 -20 நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்றேன். x - 5 × x + 4 மாத்தி அரேஞ்ச் பண்ணா பண்ணன்ற அவசியம் இல்ல, மல்டிப்ளிகேஷன் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். x × x x² 4 × x 4x முடிஞ்சது. அப்புறம் -5x ரெடியும் இருக்கு. -5 × x -5x -5 × 4 -20. அடுத்து நெக்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் இது எடுங்க. இது அதேதான், x × x x² x × 6 6x -7 × x -7x -7 × 6 -42 7 6 are 42. அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 504.
இப்ப நம்ம என்ன செஞ்சோம், நமக்கு தகுந்தாப்புல ஃபேக்டர்ஸ் பிரிச்சு நம்ம என்ன செஞ்சோம், ப்ராடக்ட் பண்ணோம். அதோட யூஸ் உங்களுக்கு இப்ப தெரியும் பாருங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20, 4xல மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 6x மைனஸ் 7xனா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 504 ஈக்குவல் டு 504. இப்ப நம்ம வந்து டூ ஃபேக்டர்ஸ் எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஐடியா வச்சு கம்பைன் பண்ணோம், ஈக்குவல் வேல்யூஸ் வர மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். நம்ம ப்ராடக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரெண்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. சோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கல்ல, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. எக்ஸ் 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 இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோமா, அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஒய் வச்சு டி வச்சு போடலாம், அது டைம் தான் வேஸ்ட். கடைசியில ஃபைனல் நம்ம என்ன செய்வோம், ஒரிஜினல் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுருக்கோம். எக்ஸ் இது ரெண்டு ஈக்குவல் வேல்யூ, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஈக்குவல் வேல்யூ இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மைனஸ் இந்த டேர்ம் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் இந்த டேர்ம் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 42 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அடுத்து இந்த மைனஸ் 20 வச்சு இதை பண்ணுவோம். அப்புறம் இதை வச்சு இதை பண்ணுவோம். மைனஸ் 20 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இந்த லாஸ்டா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 42 2s are 84, that is 840 equal இந்த 504 this is minus 504 is equal to 0. ஒரு டம்மி வேரியபிளை கிரியேட் பண்ணி வச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே சொல்யூஷன் தான் கிடைக்க போகுது. கடைசியில் கன்வெர்ட் பண்ண வேண்டியதா வரும். இந்த இடத்துல மட்டும் எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்கணும். மேல வந்து என்ன பண்ணணும், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே x இருந்துச்சு, இங்கே x இருந்துச்சு. x ஐ மல்டிப்ளை பண்ணி x ஸ்கொயர் போட்டோம். x ஐ 4 ஐ மல்டிப்ளை பண்ணி 4x போட்டோம். minus 5x ஐ மல்டிப்ளை பண்ணி minus 5x போட்டோம். minus 4 plus 4 minus 20 போட்டோம். அதே ப்ரொசீஜர் தான். ஆனா இந்த x ரெண்டுல ஈக்குவலா இருக்குது, இதுல எது ஈக்குவலா இருக்குது, x ஸ்கொயர் minus x ஈக்குவலா இருக்குது. சோ x ஸ்கொயர் minus x into x ஸ்கொயர் minus x, x ஸ்கொயர் minus x the whole square. அப்புறம் minus 42 வச்சு இத மல்டிப்ளை பண்றோம். minus 42 into x squared minus x minus 20 into x squared minus x plus 20 into 42 840 504 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், x squared minus x. so x squared minus x the whole square, இது minus 42, இது minus 20. லைக் டேர்ம்ஸ்ல ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். so minus 62 x squared minus x, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 6 வரும். so 840 ல 504 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 ல 6 4 goes to 6 இங்க 336 336 கிடைக்கும். ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்ப இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் என்ன, இது ரெண்டு ஈக்குவல் வேல்யூவா இருக்கணும். இதுக்கு பவர் வந்து 2 ஆ இருக்கும், இதுக்கு பவர் வந்து 1 ஆ இருக்கணும். இப்ப இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி என்னது, பவர் 2. அப்ப இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பட் மேஜர் வேரியபிள் என்னது, x ஸ்கொயர் மைனஸ் x. இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கலாம். 3 டேபிள் போடலாம். 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6. 2 டேபிள் போடலாம். 5 2s are 10, 6 2s are 12. 2 டேபிள் போடுங்க. 2 2s are 4, remaining 1. 8 2s are 16, 2 போடுங்க. 14 2s are 28, 2 போடுங்க. 7 2s are 14. இதுதான் வந்து என்னது, ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு சம் இதுகளை வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கலாம். இப்போ என்ன வரும், நமக்கு சம் பண்ணா -62 வரணும். சம் என்ன வரணும், -62 வரணும். ப்ராடக்ட் என்ன வரணும், 336 வரணும். 336 வரும். இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம், கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 3 plus 2 5, 5 plus 2 7, 7 plus 4 7 14, 14 plus 2 16, 16 plus 2 18. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிட்டோம்னா இதோட சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது
ஈஸியான ஒரு வேலையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா இந்த சம் டிஸ்கஸ் பண்ணும்போது x squared minus x the whole square minus 62 into x squared minus x whole power 1 plus 336 is equal to 0. இந்த மாதிரி biggest calculations நம்ம sum and product find out பண்ணும்போது இது வந்து ஒரு quadratic equation. இதோட பவர் highest degree வந்து 2, இதோட பவர் வந்து 1. ரெண்டுமே சேமா இருக்குது. நம்ம quadratic equation குரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் satisfied ஆயிடுச்சு. இந்த மாதிரி biggest calculations வரும்போது நம்ம sum and product find out பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க 336 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்க 2 2s are 4 4 2s are 8 8 7s are 56. இது என்னது 3 2s are 6. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் எல் டிவிஷன் போட்டு அதோட வேல்யூஸ் வந்து சின்ன சின்னதாக மாற்றி நம்ம என்ன செய்யணும் நமக்கு தேவையான ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ 7 2s are 14 14 2s are 28 22 2s are 56. இப்போ 56 into 6 னா என்னது 336 வரும். நமக்கு என்ன தேவை -62 தேவை. இப்போ ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுட்டேன். -56 into -6 is equal to +336. அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 56 6 ஆட் பண்ணா 62. இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து 336, சம் வந்து -62. ஸோ -62 எப்படி பிரிக்கிறோம் -56 into -6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 336 கிடைக்கும். ஆட் பண்ணா -62 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா -56 into -6 ரிசல்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் குரிய ரூல்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியுது. இதோட டிகிரி வந்து 2, ஹையஸ்ட் டிகிரி வந்து 2, ரெண்டும் சேமா இருக்குது. இதோட பவர் வந்து 1. ஸோ நம்ம சம்மன் ப்ராடக்ட் எடுத்து போட்டுருக்கோம். சம்மன் ப்ராடக்ட் எடுத்து முடிச்சோட என்ன செய்வோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ங்கிறது -56, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் செகண்ட் ஃபேக்டர்ங்கிறது -6 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி இந்த பிக்கஸ்ட் ஈக்குவேஷன் என்ன செய்வோம் சுருக்கிடுவோம். பாத்தீங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. இதோட டிகிரி வந்து 2, இதோட டிகிரி வந்து 1. அப்ப this is also quadratic equation. இது ஒரு quadratic equation. இது ரெண்டு ஈக்குவலா இருக்குது. இதோட பவர் வந்து 1, இதோட பவர் வந்து 2, இதோட பவர் வந்து 2, இதோட பவர் வந்து 1. சோ ஹையஸ்ட் டிகிரி 2 இருக்கிறது இது ரெண்டுமே என்னது quadratic equations தான். இது நம்ம என்ன செய்யணும் நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். என்னது 8 7s are 56, 8 7s are 56. x minus 8 x plus 7 போடலாம். x minus 8 x plus 7 இப்படி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -8 into 7 -56 கிடைக்குது. -8 ஐயும் 7 ஐயும் ஆட் பண்ணா -1 கிடைக்குது. ஸோ சம்மன் ப்ராடக்ட்டுக்குரிய ரூல்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x minus 3 x plus 2 equal to 0. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -3 into 2 -6 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. -3 plus 2 -1. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் குரிய கண்டிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் சம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க ஈக்குவல் டு 0 கொடுத்தா நம்ம ஃபேக்டர்ஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு வேற ஏதாவது நம்பர் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியாது ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல கஷ்டமா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். ஸோ இங்க ஈக்குவல் டு 0 இருக்கிறதால நம்ம ஃபேக்டர்ஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். x is equal to -8 அந்த சைடு போச்சுன்னா +8, +7 அந்த சைடு போச்சுன்னா -7, -3 அந்த சைடு போச்சுன்னா +3, +2 அந்த சைடு போச்சுன்னா -2 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். 4 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதோட ஹையஸ்ட் டிகிரி இந்த பாலினாமியோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 4, ஹையஸ்ட் பவர் வந்து 4. ஏன்னா x into x, x squared into x, x cube into x, x power 4. அப்ப இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 4. டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் வந்து 4ங்கிறதால இது என்ன கிடைக்கும் 4 ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 8 -7 3 -2 நமக்கு என்ன கிடைக்கும் 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சம் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளஸ்டா நான் போட முடியுமோ போட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்க டிஃப்ரெண்டான சம்ஸ் எக்ஸசைஸ் இருக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு புரியாத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணா நான் உங்களுக்கு அதையும் சால்வ் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.